பிக் பாஸோட இன்னைக்கு டேவோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 நாளை நெருங்கி விட்டது அப்படின்றதால இந்த 50 நாளை வீட்டுக்குள்ள இருந்து எப்படி டிராவல் பண்ணியிருக்காங்க, யார் இந்த 50 நாளுக்கு வர்றதுக்கு தகுதியே இல்லாத நபர் அப்படின்ற ரீசனோட ஒருத்தரை சொல்லணும் அப்படின்றது ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பல பேரை சொல்கிறாங்க. அது யார் என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவி எனக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட 50 நாளாக இந்த வீட்டில் இந்த டிக்கெட்டு இந்த டிக்கெட்டு எல்லாம் 50 நாள் எப்படி தான் வந்துச்சு, எப்போவோ ஊருக்கு போய் சேர்ந்துருக்க வேண்டியது அப்படின்றது தான் டாஸ்க். ஓகேவா? இதில் அரோரா ரம்யா சொல்கிறாங்க. அது என்னமோ நியாயமான விஷயம்தான். யார் யார் ரம்யாவை சொல்கிறாங்க? அரோரா ரம்யா, பிரஜன் ரம்யா, சுபி ரம்யா, வியானா ரம்யா, 4 பேர் ரம்யாவை சொல்கிறாங்க. அதுக்கும் மேலே வந்திருக்கும் ரம்யா பேர். அதிகபட்சமான நேம் வந்தது நமக்கு வந்த தகவல் படி ரம்யா தான். ஸோ அந்த வீட்டில் அதிகமான நேம்ஸ் ரம்யாவை தான் சொல்லியிருக்காங்க நிறைய கண்டஸ்டன்ஸ். இதில் ரம்யாவுக்கு இந்த ஒரு 3 வாரமாக ஒரு லக்கி சாம் அப்படின்றது தான். அவங்க லப்பியாக தப்பிச்சு எஸ்கேப் ஆகி ட்ராவல் ஆகிட்டே வராங்க. பட் சேனலும் அவங்கள ஓல்டு பண்ணுறதுக்கான காரணம் ஏதோ ஒன்று இருக்குங்க. ஸோ அப்படி யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரிகிற ஒரே ஒரு விஷயந்தான், ரம்யா ஃப்ரஸ்ட்ரேஸ் ஆகி டென்ஷன் ஆனால் இந்த வீட்டில் எல்லாரையும் செய்ய முடியும், எல்லாரையும் வச்சு பாரபட்சம் பார்க்காம அடிக்க முடியும்னா அது ரம்யாவால் மட்டும்தான் முடியும். ஏன் பார்வதியாக இருக்கட்டும், சாண்ட்ராவாக இருக்கட்டும், பார்வதி சாண்ட்ராவெல்லாம் டீல் பண்ணுற ஒரே திறமை இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா ரம்யா. ஏன்னா அவங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா யார் கண்ட்ரோல்லையும் இருக்க மாட்டாங்க. அடிக்கிற அடியில் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வச்சு செய்வாங்க. ஒரு வேலை இவளை வச்சு இதை ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக சேனல் யோசிச்சு ஓல்டு பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது ரம்யாவை பொறுத்தவரையும். இன்னொரு பக்கம் என்னன்னா, ரம்யாக்காக ஓட்டு போகிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கத்தான் மக்களை செய்து. இன்ஸ்டாகிராம்லாம் போய் பக்கம் போனால் நிறைய ஃபேன்ஸ் ரம்யாவுக்கும் இருக்காங்க அப்படின்றது ரீசெண்டாக தான் தெரியுது. பார்ப்போம். ஸோ ரம்யா 50 நாளுக்கு போக வேண்டிய ஆள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் அரோரா சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அதை விட பெரிய காமெடியாக இருந்துச்சு ஒன்று. ஓகே, அதுக்கு சிரிச்சிரும். அடுத்து கமருதீன் கெமியை சொல்கிறாரு. ஸோ கமருதீன் அது அந்த போர்க்களம் இருக்குல்ல, அந்த போர்க்களத்துக்காக திவ்யா விக்ரம், ஏன்னா விக்ரம் மேலே பல காண்டில் இருந்தாங்க விக்ரம் இது. ஸோ விக்ரம் 50 நாள் வரத்துக்கு தகுதியான நபரா? என்னோட பார்வையில் தகுதியான நபர் தான். பிரஜன் ரம்யா, சுபிக்ஷா ரம்யா அண்டு வியானா ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, சைலண்ட்டாக இருந்து ஓப்பன் அப் பார்க்குறாங்க. ஓப்பன் அப் ஆகி சைலண்ட்டாக ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது சார். ஸோ ஃபஸ்ட்டு சைலண்ட்டாக இருந்து கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி பேசினாங்க சார். நிறைய இடத்துல ஓப்பனாக பேசி பல பேரை சொல்லி பல விஷயங்கள்லாம் சொல்லி ட்ராவல் ஆனாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதிகமாக திட்டுறாங்க, அதிகமாக பேசுகிறாங்க, அதிகமாக இது பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக சைலண்ட் ஆகிட்டு இப்போ ஒரு விதமாக ட்ராவல் ஆகிட்டு ஒரு ஃபீல் வரா மாதிரி இருக்குது சார் அப்படின்றது. ஸோ வியானாவும் சுபிக்ஷாவும் ஆல்ரெடி இவங்கெல்லாம் என் லிஸ்ட்லேயே கிடையாது அப்படின்ற ஒரு டாபிக் போன வாரம் வந்துச்சுல, அதுலேயுமே ரம்யா பேர் தான் சுபிக்ஷா சொன்னாங்க, வியானாவும் ரம்யா பேர் தான் சொன்னாங்க. ஸோ அங்கே என்ன சொன்னாங்களோ அவங்க இங்கேயும் அதே தான் சொல்கிறாங்கன்றது நியாயமாக தான் இருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது. அடுத்து கெமி கமருதீன் நீ என்ன சொல்கிறியா, நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ கமருதீன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய நபரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, வீட்டை விட்டு வெளியே போயிருக்க வேண்டிய நபர் தான். ஏன்னா அந்த மாதிரி கேஸ் வாங்கின நபர் 3 வாரங்களில் அது போனா போகுதுன்ற ஒரு இதுவால் தப்பிச்சாரு. சேனலும் இவங்களும் காப்பாற்றி வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுருக்காங்க. இல்லைனா வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய நபரே கிடையாது. அடுத்து சபரி பார்வதி சொல்கிறார்ல, பார்வதியுமே வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய நபருமே கிடையாது. அவங்களும் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, பல விஷயங்கள் இருந்திருக்காங்க. எப்படி 50 நாள் கிராஸ் பண்ணாங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கானெல்லாம் டம்மி பீஸாகவே இருக்கானே, இவங்க இதுதான் கண்டென்ட் கொடுத்துட்ருக்கு, அதை வச்சு ஓல்டு பண்ணணுமே, எடுத்துட்டுமே, ஒப்பேத்தனமே அப்படின்றதுக்காக வச்சிருந்த காரணம் தான் பார்வதி. இல்லைனா பார்வதி 50 நாள் தேடி இருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. யோசிச்சு பார்த்தீங்கன்னா பார்வதியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வீட்டுக்குள்ளே டப்புன்னு எல்லாம் வெளியே போயிருக்க வேண்டிய கேஸ் தான். அடுத்து விக்ரம் சாண்ட்ரா, எஃப்ஜே சாண்ட்ரா. ஓகேவா? அதில் விக்ரம் ஒரு கண்டஸ்டன்ஸை வெறுப்பேற்றுவதுக்கும் பிக் பாஸை மதிக்காததுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. வெறுப்பு வேற, மதிக்காமல் இருக்கிறதுக்கு பெரியாத வித்தியாசம் இருக்குது சார். அதுவே புரிஞ்சிக்க முடியல. இவங்கெல்லாம் ஏன் இந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. எப்படி அந்த ஒரு வித்தியாசமே உங்களுக்கு புரியல, அந்த ஒரு கான்செப்டே உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல. இந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில சார். அது புரியாமல் இந்த வீட்டில் எதுக்கு இருக்கணும், ஏன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ பிக் பாஸ் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. வெறுப்பேத்துன்ற பேரில் பிக் பாஸ் அவமரியாதை பண்ணுவது ரொம்ப ரொம்ப தவறு சார் அப்படின்ற மாதிரி
நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் அடிச்சு விட்டாப்புல. அங்கே ஒரு பக்கம் சாண்ட்ராவோட மூஞ்சி எழுந்துக்கவே இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது மக்களே. நேற்று எபிசோட்ல சாண்ட்ராவை வந்து நம்ம கிட்ட காப்பாத்திருக்காங்க. ஆனா ஷூட்டிங் பார்த்தவங்க சொன்ன தகவல் என்ன தெரியுமா? வேற மாதிரி ஒரு பல தகவல் சொல்றாங்க. ஆனா இப்படி காப்பாத்துறீங்களாடா டிவி அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அந்த கணக்குல சாண்ட்ராவோட மூஞ்சை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அந்த ப்ரோமோல அப்படியே அந்த மூஞ்சி பிரகாசமே தெரியாம ஃபியூஸ் போன பல்பு மாதிரி உட்கார்ந்துன்ற தருணத்தையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.